இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள நான் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். செங்கடல் பிளந்த சம்பவம், அதுதான் அடிப்படை சம்பவத்தை வைத்து நான் பேசுகிறேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத அதிகாரம் யாத்ராகமம் 14வது அதிகாரம். அந்த 14வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், ரட்சிப்பை பாருங்கள். போதும், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த வார்த்தையை மையப்படுத்தி ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில வைக்க வாஞ்சிக்கிறேன். என் அன்பு தேவ ஜனங்கள், அருமையான விசுவாச குடும்பங்கள், வீடுகளில் தொலைக்காட்சி மூலமாய், யூடியூப் மூலமாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இந்த செங்கடல் 2 பிளந்த காரியம் சண்டே கிளாஸுக்கு போன நாட்கள்ல இருந்தே தெரியும். அது எப்படி பிளந்துச்சு எல்லாமே தெரியும். ஆனால் இதனூடாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வைத்திருக்கக்கூடிய சத்தியத்தை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியில கொண்டு வருவதற்கு கர்த்தர் மோசேயை ஒரு தலைவராய் பயன்படுத்துகிறார். இப்ப கர்த்தர் மோசேயை கொண்டு பார்வோனிடத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து எடுக்கிறார். அதற்கு 10 வாதைகளை அனுப்புகிறார். இப்படியாக தொடர்ச்சியாக வரும் பொழுது திரும்பவும் அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிற்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய காரியங்களில் முதலாவது காரியம், உங்க முன்னாடி நிற்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். என்ன பிரச்சனைனே தெரியாது. ஜெபக்குறிப்புல நீங்க பொதுவான ஜெபக்குறிப்பு வைக்கலாம். ஆனால் சத்துருவுக்கு பொது சத்துரு எல்லாம் கிடையாது. எனக்கு இவன் சத்துரு, எனக்கு இவன் எதிரி, என்னுடைய எதிரி இவன் என்பதை நீங்கள் இன்றைக்கு அடையாளப்படுத்தணும், முன்குறிக்கணும். உங்க பலகீனம் என்ன, உங்க பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன நோய் இருக்கு, உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அதுல பொது எல்லாம் கிடையாது. எல்லாரையும் போல ஜெபம் பண்ணுங்க பிரதர். நம்முடைய பலகீனம் என்ன தெரியுமா, நமக்கு யார் சத்துருனே தெரியாது. என் சத்துரு யார் என்றே தெரியாமல் பொதுவான சத்துரு, பொதுவான பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு பொதுவான நிறைய பிரச்சனை இருக்கலாம், இந்திய தேசத்துக்கு பொதுவான பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு பொது பிரச்சனை இல்லை. உங்க பிரச்சனை என்ன? உங்க முன்னாடி நிற்கக்கூடிய செங்கடல் யார், அதை எப்படி பிளப்பது, அதை எப்படி மேற்கொள்வது, அதை தெரிந்தே ஆக வேண்டும். ஒரு குடும்ப தலைவருக்கு தன் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரிந்திருக்க வேண்டும். ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சகோதரனுக்கு அல்லது சகோதரிக்கு, தொழிலதிபராக இருக்கக்கூடியவர்கள், சொந்தமாய் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தன்னுடைய தொழிலில என்ன பிரச்சனை தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் தெரியாததுனாலே இன்றைக்கு நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியவில்லை, உங்க கடன் உங்களுக்கு தெரியவில்லை, உங்கள் தேவை உங்களுக்கு புரியவில்லை. அதனால தான் இந்த ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்புக்கு முதலாவது காரியம் அவசியமில்லாத ஒரு அவசரம். இன்னைக்கு மெசேஜுக்கு தலைப்பினது அவசியமில்லாத அவசரம். எதுக்கு அவசரப்படுறோம் தெரியாது. குடும்ப தலைவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா புரிந்து கொள்ளுங்க, எதுக்கு டென்ஷன் ஆகிறோம் நமக்கே தெரியாது. ஒண்ணுமில்லாத விஷயத்திற்கு டென்ஷன் ஆகி பிரச்சனையை பெருசாக்கி இருக்கிற பிபியை ஹையாக்கி அதை கொலஸ்ட்ராலா மாத்தி அதை அப்படியே எல்லாம் போய் கடைசியில் மொத்தத்தில் கொண்டு யாராவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு மொத்தமா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்த பிறகு அந்த பிபி கீழே வரும். இதுக்கு பேர் என்னது? அப்ப இங்க சத்துரு எங்க இருக்கிறாங்க உங்களுக்கு புரியல. அவசியமே கிடையாது அந்த ஒரு
டென்ஷனுக்கு, அல்லனா அவசியமே கிடையாது அந்த ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். முதல்ல உங்களிடத்தில் உள்ள பயத்தை மாற்றுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன? எகிப்து சேனையை கண்டு, பார்வோன் சேனையை கண்ட ஒரு பெரிய பயம். அந்த பயம் இருந்ததுனால தான் அவர்களுக்கு தன் கூட இருக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவனை குறித்து புரிந்து கொள்ள தெரியவில்லை. விசுவாசிகளாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு, உங்களோடு இருக்கக்கூடிய, உங்களுக்குள் இருக்கக்கூடிய, ஆண்டவரே என்று அழுது கதறக்கூடிய, நல்ல ஆராதிக்கக்கூடிய, நல்ல கதறி ஜெபிக்கக்கூடிய, கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி கேட்கக்கூடிய அந்த வார்த்தைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் இந்த பயம் வருகிறது. சின்னதா ஒரு கட்டி, ஒரு ஜெபம் பண்ணா சரியா போயிடும். வீட்டில் பிரேயர் ஆயில் இருந்ததுன்னா எடுத்து வச்சு அதை என்ன செய்யலாம்? இயேசுவின் ரத்தம், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்கு மகிமை, உம்முடைய ரத்தத்தினால நான் இதை பூசி ஜெபிக்கிறப்ப அது போயிடணும்னு சொல்லி ஜெபிக்கணும். இதை போய் என்ன பண்றது? சர்ச்சில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மாட்ட கொஞ்ச நாளாட்டி இதுல ஒரு கட்டி இருக்கு, உடனே எனக்கு முந்தி இப்படிதான் 10 இருந்துச்சு, பிறகு 10 கட்ட நான் அங்கே போனேன் 10 உடனே ஒரு 10 டாக்டருக்கு பேரை சொல்லி மொத்தத்தில் 3 மாசத்துக்குள்ள அவங்கள குழப்பி வீட்டில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்து சாதாரண கொழுப்பு கட்டி அதை தடவி விட்டு ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி இருந்தால் அது அப்பவே போயிருக்கும். இயேசு நாமத்தினாலே சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஏதாவது கட்டிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதில் கைகளை வச்சு வீட்டில் போய் தனியாக இருந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால எனக்கு இந்த கட்டி மறையட்டும்னு சொல்லி ஜெபிங்க. செங்கடலை பிளந்தவர் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன சிக்கல்களை மாற்றுவார். பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கதையை போய் சொல்றதுனால அவர்கள் நம்முடைய திசை திருப்பி நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறார்கள். அந்த பயம் நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய வழியை அடைத்து போடுகிறது. என் முன்னாடி அழகான ஒரு வழி இருக்குது, அந்த வழி இப்போ அடைஞ்சிருக்குது. ஏன் அடைஞ்சிருக்குதுன்னா பயம். மேற்கொள்வதற்கு பயம், இதை வாங்க முடியுமாங்கிற பயம், லோன் எடுத்தா திரும்ப கட்ட முடியுமான்னு பயம், இஎம்ஐ மந்த்லி கட்ட முடியுமான்னு பயம். இந்த பயம் வந்து 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 அடுத்த ஸ்டெப் உங்களை என்ன செய்யாது? எழும்ப விடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நான் பார்த்த ஒரு காரியம், இந்த செங்கடலுக்கு முன்பதாக அவர்கள் நின்ற பொழுது பார்வோனுடைய படை பின்னால் வருகிறது, முன்னால செங்கடல் இருக்கிறது. ரெண்டுக்கு இடையில வசமாய் சிக்கி கொண்டார்கள். அநேக குடும்பங்கள், அநேக சகோதரர்கள், அநேக சகோதரிகள் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் பார்த்துடுங்கம்பாங்க. எப்படி தெரியாம வந்து இந்த குடும்பத்தில் வந்து சிக்கிட்டம் பார்த்துடுங்க என்று. இதில் கணவர்களும் நிறைய பேர் சொல்றாங்க, மனைவியும் நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனைவி மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கணவர்களும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, வீட்டின் குடும்ப தலைவனு சொல்ல தெரியாம இந்த கோஷ்டிகிட்ட வந்து என்ன செஞ்சுட்டேன்? மாட்டிக்கிட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தை குறித்த, மனைவியை குறித்த, கணவனை குறித்த, பிள்ளைகளை குறித்த ஒரு தேவ திட்டம் அவர்களுக்கு தெரியல. ஆண்டவர் என்ன முகாந்தரத்தோடு அந்த குடும்பத்தை ஒன்றிணைத்தார் என்பது தெரியல. என்ன காரியத்திற்காக நம்முடைய குடும்பத்தை தேவன் ஒன்றிணைத்து வைத்திருக்கிறார், இந்த சமுதாயத்திற்கு நம்மளை கொண்டு என்ன நடக்கும், இது எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இது ஒரு குடும்பம், இதுல எனக்கு ஒரு மனைவி, இது எனக்கு நிறைய செலவு, நான் காலையில் வரேன் காலையில் போறேன். பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம். இந்த காலகட்டத்தில் 16 மணி நேரம் முழிச்சிருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைனில் இருக்கிறவங்கன்னு ஒரு கூட்டம் கிளம்பியாச்சு. அப்படி கிளம்பி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் பயம் இன்னும் மாறவில்லை. ஏன்னா உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய பயத்தை நீக்குவதற்கு, பயப்படாதேன்னு சொல்லுவதற்கு ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு, அவர்தான் இயேசு. அவர் மட்டும்தான் சொல்ல முடியும் பயப்படாதே. அன்னைக்கு சொன்னார், நீ பயப்படாதே. மோசே சொல்றாரு, பயப்படாதிருங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதத்தை பாருங்க. நீங்க நில்லுங்க, முதல்ல ஒரு ஸ்டெப் நில்லுங்க. நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குது, பரலோகத்துக்காக நல்ல ஸ்பீடா இருக்கிறீங்க, பரலோகத்துக்காக எல்லா ஆயத்தத்தோட இருக்கிறீங்க. நான் பரலோகத்துக்கு போயிடணும், நான் பரலோகத்துக்கு போயிடணும்னு எல்லாமே சொல்றீங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்களை, அந்த வருடங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். உலகத்துல வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ அது நிறைவேற்றப்பட வேண்டும். அது நிறைவேற்றப்பட வேண்டுமானால் உங்க வாழ்க்கையிலிருந்து பயம் நீக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், மனித கண்களுக்கு உங்களிடத்தில் உள்ள பயம் தெரிஞ்சிட்டுன்னா, நீங்க எல்லாம் பயப்படுறீங்க, நீங்க எல்லாம் பயந்து இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னா, உங்களை பலர் பயன்படுத்தி கொள்வார்கள், பல கோணங்களில் பயன்படுத்தி கொள்வார்கள், பல வழிகளில் உங்களை எடுத்து பயன்படுத்திடுவாங்க, யூஸ் பண்ணிட்டு போட்டுருவாங்க.
ஆனா கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னா, உங்களுடைய பயத்தை அவர் மாற்றி உங்களை உருவாக்குவதற்கு ஒரு வழியை உங்களுக்கு கொடுப்பார். உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய வழி அடைக்கப்பட்டதாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே அந்த அடைக்கப்பட்ட அந்த வழிக்குள் இருந்து உங்களை உருவாக்கி எடுப்பதற்கு என் தேவன் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், அவசியமில்லாத அந்த அவசரத்தை என்னை விட்டுறணும். சின்ன காரியம் இருந்து யோசித்து பேசி நிதானமாய் முடிவெடுங்க. எதுலையுமே நம்ம அவசரப்படக்கூடாது. நீங்கள் அவசரப்பட்டு இங்க எதையும் சாதிக்க முடியாது. இவர்கள் அவசரப்பட்டதுனால இங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? 14வது அதிகாரம் யாத்திராகமம் 14 திருப்பிக் கொள்ளுங்க. முதல்ல 10வது வசனம். பார்வம் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகள், எங்க பாருங்களேன், ஒரு பிரச்சனை உங்களை துரத்தும் பொழுது, உங்க முன்னாடி ஒரு சத்துரு உங்களை துரத்தும் பொழுது, முதல்ல நீங்க பயப்படுறதை நிறுத்தணும். சத்துருக்களை கூட இல்லைன்னா ஒரு பலகீனத்தை கூட பிரமாண்டமா பார்க்காதீங்க. ஏன்னா தேவனை பார்க்கக்கூடிய, தேவனை துதிக்கக்கூடிய, இல்லைன்னா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் அவரை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பிரமிப்போடு உலகத்து பிரச்சனைகளை பார்க்க கூடாது. ஒரு பலகீனத்தை கூட நீங்க என்ன செய்கிறீங்க? ஐயோ முடிஞ்சு போச்சு. ஒரு சாதாரண கட்டி, அந்த கட்டிக்கு கதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு சின்ன காரியம் அதை ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஊரெல்லாம் போய் எல்லாம் முடிச்சு அவங்க இங்கே போ அங்கே போ, அந்த ஹாஸ்பிட்டல் போ அங்கே போ, கடைசியில் இவங்களே டாக்டர் ஆகி எல்லாம் சொல்லி இதை எடுத்து அங்கே அனுப்பணும், அங்கே அனுப்பினா அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட் வரும், எல்லா கதையும் பேசி முடிச்சு இந்த அம்மாவுக்கு அதுக்கு ஒரு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? ராத்திரி ஃபுல்லாக என்ன செய்வாங்க? உட்காந்து கட்டி அனுப்பணும், ரிப்போர்ட்டு வரும், டாக்டர் இப்படி சொன்னால் அப்படி நடக்கும், அப்படி சொன்னால் இப்படி நடக்கும், ஊர்ல எல்லாம் லோன் வாங்கி வச்சிருக்கிறேன், குழுவில் கடன் வாங்கி வச்சிருக்கிறேன், நான் இனி எங்கே போகிறது, அப்படி இப்படின்னு அவ்வளவு சிந்தனையும் உள்ள வந்து பயத்தை வெளியே கொண்டு வரும். அப்போ விசுவாசிகளாகிய நீங்க வீட்டில் இந்த வார்த்தையை கேட்குற நீங்க விசுவாசிகள்னு சொன்னா, ஒருத்தர் உங்களிடத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை, இது ஒரு பிரச்சனை அல்ல, இந்த பிரச்சனைக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவரால் முடியும், இந்த சின்ன பிரச்சனையை நீ பெருசுபடுத்தாத, இது ஒரு சாதாரண கட்டின்னு சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றுவதற்கு, அவர்களுக்கு அந்த காயத்துல மருந்த போடுவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா நீங்க அந்த காயத்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் காயத்தை போட்டு அவங்களை கொண்டு போய் சத்திரத்தில் சேர்க்கணும், இல்லைன்னா நல்லபடி ஒரு மருந்துக்கு அனுப்ப வேண்டியதை விட்டுட்டு நீங்களே அவங்கள குத்தி கிழிச்சு எல்லா காரியத்தையும் பேசி உங்க கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய இந்த பிரச்சனையில இந்த கடல் உங்களுக்கு பிளக்காது. இது செங்கடல். இந்த கடல் உங்களுக்கு பிளக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா இது பெருசாயிரும், இது ஒரு பெரிய புண்ணா மாறிடும், இது அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும், இது அப்புறம் வேரோட நீங்க எடுக்கணும். இப்படியெல்லாம் நம்ம அவங்கள போட்டு என்ன செய்யறோம்? கற்பனை பண்றோம், இவங்களை போட்டு வேதனைப்படுத்துறோம், கஷ்டப்படுத்துறோம், அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறோம். ஆனா அந்த பயம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது உண்மைதான். 11வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அடுத்த வசனம். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம். ஆமா, நல்ல கவனிங்களேன். இங்க பாருங்களேன், இவங்க கடைசியில் எப்படி வந்து நிக்கிறாங்க? இதுக்கு நாங்க பேசாம அந்த எதிரிக்க கூட அவனுக்கு ஒரு பணிவிட செய்யக்கூடியவங்களாட்ட இருந்துட்டு போயிருப்போம். உயிர் பயம் இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு, உயிர் பயங்கிறத தாண்டி உங்களுடைய பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கான உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையுடைய சொல்யூஷன் தெரியல. உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த கடன், இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வரணும், இது எனக்காக இதை பிளந்து தருவதற்கு அல்லது இதுக்குள்ளிருந்து எனக்கு ஒரு வழியை உருவாக்கி தருவதற்கு என் தேவனால முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். உங்களுடைய கண்களில அந்த விசுவாசம் தெரிஞ்சா, முதல்ல பார்த்துக்கோங்க, நீங்கள் வழிகளை மட்டும் பார்க்கிறீர்கள் உங்க கண்ணால, ஆனா கர்த்தர் அந்த வழிக்குள் இருந்து உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கணும், இல்லைன்னா ஒரு புதிய வழியை உருவாக்கி தரணும். அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். ஜனங்கள்கிட்ட இருந்தோ இல்லையோ, மோசேட்ட அது இருந்துச்சு. மோசையை கொண்டு கர்த்தர் அந்த ஜனங்களை அழகாக நடத்தினார். அப்போ இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு, பிரச்சனைகள் வரும் பொழுது முதலாவது பயப்படாதீங்க, ரெண்டாவது முறுமுறுக்காதீங்க.
முறுமுறுக்கக்கூடிய அனுபவங்கள் வரும், ஒவ்வொரு நாளும் வரும். ஆனால் எந்த நாள் வந்தாலும் அந்த முறுமுறுக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் தேவனை துதிக்கக்கூடிய நேரமாய் மாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு தேவனுடைய வல்லமை புரியாமல் போகலாம். ஆனால் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் எப்படி தேவனுடைய வல்லமையை சந்தேகிப்பது? அப்போ உங்களுடைய அந்த அவசரங்கள் மாறணும்னா முதல்ல பயம் மாறணும். பயம்தான் உங்களுடைய வழிகளை தடுப்பதாய் காட்டும். ரெண்டாவது, உங்களுடைய முறுமுறுப்பு உங்களை விட்டு மாறணும். யாக்கோபு 1வது அதிகாரம் அதுல 2 முதல் 4 வரை உள்ள வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபு 1 அதில் உள்ள 2 முதல் 4 வரை உள்ள வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. போதும். உங்க வாழ்க்கையில பொறுமை மட்டும் வந்துட்டுன்னா நிறைய காரியங்களை சாதிக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, என்னால சில காரியம் நடக்கல. இந்த வருடத்துக்கு ஆண்டவர் தந்த வசனத்தினுடைய ஒரு லைன் கூட என் வாழ்க்கையில நடக்கல. ஏன் அது தாமதப்படுது? எதனால என்னால் அது சுதந்திரிக்க முடியலைன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் முதலாவது காரணம். ரெண்டாவது முறுமுறுப்பு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொறுமை இல்லை. உங்களுக்குள்ள அந்த பொறுமை வரமாட்டேங்குது. அந்த பொறுமையை நீங்கள் கொண்டு வர வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, எவ்வளவுதான் பொறுக்க முடியும் பிரதர், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து, அதான் சொல்றேன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. அவர் பட்ட பிரச்சனையை விடமா நீங்க பட போறீங்க? அவர் பட்ட அடிகளை விடமா நம்ம பட போறோம்? அவரை சிலுவையில் அடிச்சதை விடமா நம்மளை அடிக்க போறாங்க? உங்களை சுத்தி ஒரு கூட்டம் ஜனங்கள் பேசி கொண்டே இருப்பாங்க. உங்களை சுற்றி ஒரு கூட்டம் ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. உங்க பர்சனல் லைஃப், அந்த பர்சனல் லைஃப்ல ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தீங்க? இங்க உங்களுக்கு ஏன் செங்கடல் பிளக்கல? உங்களுக்கு ஏன் அற்புதம் நடக்கல? உங்க வாழ்க்கையில ஏன் தேவன் செயல்பட முடியலைன்னா, உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு புரியவில்லை. செங்கடலை பிளந்தவர் நம்மை அந்த பாதையில நடத்தி நம்மளை காப்பாற்றுவது மட்டுமல்ல, நம்முடைய சத்துருக்களை அழிக்காமல் விட மாட்டார். நீங்க நினைக்கிறீங்க அவர் என்னை காப்பாத்தி விட்டுருவாரு, நான் இந்த பக்கம் வந்த உடனே அவங்கள அந்த பக்கம் விட்டுருவாரு. இல்ல. என்றைக்கு உங்களுக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சத்துருன்னு ஒருத்தர் இருக்கிறார், ஆனா நீங்க செய்யாத ஒரு காரியம், உங்க மேல வீண் பழியை சுமத்தி உங்களுடைய கஷ்டத்தை வேதனைப்படுத்தி திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்க கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில இருக்குன்னா, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த சத்துருக்கள் உங்க கண்களுக்கு முன்பாடி இல்லைங்க, உங்க தெருவுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு புரியாது. அது உங்களுக்கு புரியவே புரியாது. சில காரியங்களை பார்த்தோன்னு மலைச்சு போய் நிற்கிறீங்க. இது நம்மால முடியுமா? 2009ஆம் ஆண்டு நேபாள் தேசத்திற்குள்ள போகும் பொழுது எனக்கு அந்த ஒரு சிந்தனை இருந்துச்சு. இந்த சாப்பாடு இது எப்படி சாப்பிட முடியும்? மனுஷன் சாப்பிடுவானா? இந்த மக்கள் கூட என்னத்தை பேசிட்டு இருக்கிறதுக்கு? 2012 முடிஞ்சிருச்சு. இனி வேண்டாம், நான் போறேன், என்னை விட்டுருங்கப்ப. நான் மாசந்தோறும் காணிக்கை அனுப்புறேன். தமிழ்நாட்டில இருந்து என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கை நான் அனுப்பி கொடுக்குறேன். என்னை விட்டுருங்கப்பா, நான் வேண்டான்னு சொல்லி நான் கிளம்புறேன். கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார், ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் நான் எங்கெல்லாம் விழுங்குறனோ, எங்கெல்லாம் நான் சோர்ந்து போறனோ, அங்கெல்லாம் என்னை தூக்குறார். ஒவ்வொரு ட்ரிப்லையும் ஒவ்வொரு பாட்டை கொடுத்துருவார். எங்கெல்லாம் நான் உடஞ்சு போய் நிற்கிறனோ அங்கெல்லாம் எனக்கு ஒரு பாட்டை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தி அனுப்பி வச்சிருவார். அந்த ஒரு பாட்டு எனக்கு தான் கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு இங்க வந்து பார்த்தா ஊரே உட்காந்து பாடிட்டு இருக்கோம், உலகமே உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க நினைக்கிறீங்க நீங்க சாதாரணப்பட்டவங்க. இல்ல, உன் அம்மாவுக்கு நீ சாதாரணமான ஆளு, உங்க அப்பாவுக்கு நீங்க சாதாரணமான ஆளு, ஆனா ஏசப்பாவுக்கு நீங்க விசேஷித்தவர்கள். செங்கடலை பிரித்தவர் உங்கள் பிரச்சனைகளை பிளந்து கொடுப்பார். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய தேவன் பிரச்சனைகளை மட்டும் முடிச்சுட்டு விட மாட்டாரு, உங்க சத்துருக்களை வேரோடு எடுத்து விடுவார். இந்த செங்கடல் பிரிந்ததை பத்தி நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த 14வது அதிகாரத்தில் உள்ள 14வது வசனத்தை வாசிங்க. 14 உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விசுவாசிகளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீ பிரச்சனையை போட்டு பெருசுபடுத்தாத, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவருடைய கரத்திலிருந்து உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டு.
அது கணவனானாலும் மனைவி ஆனாலும் உங்க பிள்ளைகள் ஆனாலும் எப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர்களுக்கும் இயேசு அவர் வச்சிருக்கக்கூடிய ரட்சிப்பை தருவார். அதற்கு ஒரு காரணம், ஒரு சரியான ஒரு நேரம். தேவன் அதற்காக ஒரு காலத்தை முன்குறித்திருப்பார். இந்த சபையில் இருக்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சில காரியங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நீங்கள் அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கணும். ஏன்னா நீங்க அடங்கி இருந்தாதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கக்கூடிய பாதைகள் வித்தியாசம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடைப்பதற்கு, அந்த செங்கடலை பிளப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். யாத்திராகமம் 14 21 22 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா, உங்களுக்கு பிரச்சனைகளை பிளந்து கொடுத்து உங்களை நடக்க வைப்பது மாத்திரமல்ல, யார் முன்னாடி நீங்க வெட்கப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி தலைகளை உயர்த்துவார். ஆமென். நடந்து போறதுக்கு தரையை மட்டும் கொடுக்கல, வழியை மட்டும் கொடுக்கல, மதில் கொடுத்திருக்கு. பாதுகாவல நின்னது யாரு? அதே ஜலம், தண்ணி. எங்க உங்க பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். அப்ப என் அன்பு தேவ பிள்ளைகளே, செங்கடல் புரிந்தது, தண்ணீரே மதிலாக நின்றது. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 26 முதல் நம்ம படிக்கும் பொழுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தின் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். 29வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாருங்க அடுத்த வசனம், 30வது வசனம், இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். உங்க பிரச்சனைகள், உங்களுடைய சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாக நிற்கக்கூடிய எல்லாவற்றையும் சாகடிப்பதற்கு அல்லது வீரியம் இல்லாமல் ஆக்குவதற்கு, செயல் இழக்கச் செய்வதற்கு நம் தேவனால முடியும். அப்போ உங்க பிரச்சனைகளை பெரிதாக பார்க்காமல் அந்த பிரச்சனைக்கு உள்ளால என் கூட தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவசரங்கிறது எந்த சூழ்நிலைமையிலையும் வரக்கூடாது. அவசியமே இல்லாதது, ஆனாலும் அவசரப்படுறோம். சீக்கிரம் நடந்துடணும், சீக்கிரம் முடிஞ்சிடணும். நீங்கள் அவசியம் இல்லாமல், நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். கீழே வேர் பற்றி பிடிக்கணும். அந்த கீழே வேர் பற்றி பிடிப்பதற்கு முக்கியமான ஒன்று, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பொறுமை இழந்த, நிதானம் இல்லாத, அவசரப்படக்கூடிய காரியங்களை முற்றிலுமாய் மறந்து விடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையா காத்துருங்க. அதற்கு ஒரு தெளிவான ஒரு வழியை கர்த்தர் தருவார். நீங்கள் கொஞ்சம் சும்மா அப்படி அமைதியா நின்று, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வது எப்படி, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு கேளுங்க. அவரே இறங்கி வருவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார். நம்ம எல்லாரும் எழும்பலாம். அவர் வழிகளை உருவாக்குவார், ஜனங்களை பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, எதிரிகளை அழித்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்தார். கடைசியாக ஒரு வசனம், 1 பேதுரு 5வது அதிகாரம் அதில் உள்ள 7வது வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5 அதில் உள்ள 7வது வசனம், உங்களை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் எல்லாரும் கைகளை எடுத்து இருதயத்தில் வைக்கலாம். எல்லாரும் வீடுகளில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். என்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய காரியங்கள், நான் ஆண்டவருக்காக ரொம்ப நேரம் கொடுத்தேன், இப்ப நான் நேரம் கொடுக்கல, என்னால் நேரம் கொடுக்க முடியல, நான் அடிக்கடி என்ன ஒரு பிஸியாக காட்டிக்கொள்ளுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பொறுமையாயிரு, நீ அவசரப்படாத. எந்த சூழ்நிலையிலும் ஒரு அவசியம் இல்லாத ஒரு அவசரம் உங்க வாழ்க்கையில வேண்டாம்.
இயேசுவின் நாமத்தினால கைகளை எடுத்து அப்படியே இருதயத்தில் வச்சு சொல்லுவீங்களா? ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா. எங்க சபைக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. உங்க பரிசுத்த தொடுதலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரம் ஒரு டிவைன் டச் ரைட் நவ் எங்க பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே வாயை திறந்து ஜெபிங்க. இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே ஒரு அவசியம் இல்லாத அவசரம் என் வாழ்க்கையில அடிக்கடி வருதுப்பா. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேன், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறேன், அடிக்கடி நான் செத்து போயிருவேன், நான் வீட்டை விட்டு போயிருவேன். இப்படிப்பட்ட பொல்லாத வார்த்தைகளை கொண்டு வரக்கூடிய சத்துருவின் அந்தகார வல்லமைகள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளை உங்க சமூகத்துல தருகிறோம். ஆண்டவரே ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. ஆண்டவரே மனம் இறங்குங்க. அந்த யுத்த சத்தங்கள் மாறட்டும், அந்த யுத்த சத்தங்கள் மாறட்டும். எங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கட்டும். உலக ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே இந்த வருஷத்துல நீங்க சொன்னீங்க நான் விளைச்சலை கொடுப்பேன், நான் உங்களை திரும்பவும் கீழே வேறு ஊன்ற செய்து மேல கனி கொடுக்க செய்வேன்னு சொன்னீங்களப்பா. அந்த உன்னதமான அனுபவத்தை எங்க சபை விசுவாசிகள் கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் திருமணத்துக்கு ஏற்ற துணைக்காய் காத்துட்டு இருக்காங்களோ எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நம்ம பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக ஜெபிக்கலாம், மேற்படிப்புக்காக, ஹையர் ஸ்டடீஸுக்காக. அடுத்தது என்ன படிக்கிறது செலக்ட் பண்ணிட்டாங்க, ஃபீஸ் கட்ட முடியல, எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரல, கல்வி கடன் எடுத்தா கட்டுறதுக்கு வழி இல்லை. என் கணவருக்கு கிடைக்கக்கூடிய 15,000 ரூபாய் வருமானம், அதுல வீட்டை நடத்தணும், வாடகை கொடுக்கணும், குழுவுல லோன் எடுத்திருக்கும் கொடுக்கணும். புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மகளே, கர்த்தர் உன்னுடைய செங்கடலை பிளக்க வைக்க போகிறார். அந்த அற்புதத்தை கர்த்தர் உன் கையை கொண்டே செய்வார். உன் குடும்பத்துல மோசையை போல ஒரு மனுஷனை உங்க வீட்டுக்குள்ள எழுப்புவார். கர்த்தர் அப்படிப்பட்ட பராக்கிரமத்தை உங்கள் குடும்பத்துல செய்ய போகிறார். என்னை கண்ணோக்கி பாருமப்பா, அதற்கு என்னை பக்குவப்படுத்துங்க. எங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை